இந்த சென்னை நகரம் யோசிச்சு பாருங்க, 67க்கு முன்னால எல்லாம் இல்ல. இந்த சென்னை நகரத்துல வந்து அந்த தெருக்களில் யார் மைய ஆர்டிரியல் ரோடு என்று சொல்லப்பட மோட்டரில் யார் இருந்திருப்பார்கள்? யார் வந்து இந்த ஆட்சி புரட்டி வீசியவர்? இந்த புரட்டி வீசியவர்கள் கருப்பானவர்கள், 2 நாள் ஷேவ் பண்ணாதவர், சட்டை பட்டனை மாத்தி போடுவர்கள், ஏழைகள். உன் பின்னால் நிக்கிறேன், இந்த அதிகாரத்தெல்லாம் தூக்கி வீசு அப்படின்னு சொன்னாங்கல்ல மக்கள். அது வந்து இந்த திராவிட இயக்க சிந்தனையோட பெரிய வீச்சு. நாங்க ஊடகத்துல ஒரு விஷயத்துல திணறோம். என்ன விஷயம்னா, இன்னைக்கு எங்களால ஒரு மைய செய்தி உருவாக்க முடியாது. முதல்ல எல்லாரும் பேப்பர் படிக்கும்போது ஒரு மைய செய்தி. இன்னைக்கு வந்து எதையுமே யாராலையும் உருவாக்க முடியாது. ஏன்னா சோசியல் மீடியால ஏதோ ஒரு இடத்துல நடந்த சம்பவம் அன்றைக்கு மைய செய்தியா போயிடும், அடுத்த நாளே வேற ஒன்று மைய செய்தி. மைய செய்திகளுக்கு பின்னால் அரசால பதிலே சொல்ல முடியாது. அப்படின்னா வீட்டுக்கு ஒரு போலீஸ் தான் கொடுக்கணும். இந்த ஓடைகள்ல எல்லாரும் பங்களிக்கிறான். நான் சமீபத்தில் ஹிந்துல ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிகல் படித்தேன். அதில் எழுதியிருந்தார், திராவிட இயக்கத்தினுடைய பலத்தில் ஒன்றாக எழுதும்போது சொல்லியிருந்தாங்க, தமிழ் திரையுலகம் மற்றும் திரையுலகம், கலையுலகம், ஊடகம் இது வந்து திராவிட இயக்கத்துக்கான கருத்தை பரப்புவதில் மிகப்பெரிய வலிமையான பங்கை செலுத்தியுள்ளது. நவீன உலகத்தின் அறிவு வந்து அரசியல் தான். ஒரு காலத்தில் இவர் தான் ராஜகுரு, இவங்க தான் அறிவானவர்கள். எல்லா வகுப்புலாம் எஜிப்தா இருக்கலாம், கிரேக்கமா இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த வகுப்பு தான் அறிவு குரு. எந்த சமூகத்துக்கு அரசியல் தெளிவும் அரசியல் சித்தாந்தமும் அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்களோ அவங்க தான் டெவலப்ட். தமிழ்நாடை பத்தி பேசுறது வியந்து பேச வேண்டியது இருக்குது. அது 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 காட்டாறு. ஒரு 25 வருட கால நட்பு 2 பேருக்கும். நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணது வந்து ஒரு இந்த ஃபிலிம் அப்ரிசியேஷன் கிளப்ல மீட் பண்ணோம். அவர் என்னை வந்து நான் அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். நண்பர்களாக படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னு பேசும்போது அதன் வழியாக ஏற்பட்ட நட்பு. அப்புறம் அவரோட சேர்ந்து இரவு பகல் எல்லாம் சேர்ந்து பழகுவது. சென்னையில் உங்களுக்கு தெரியும்ல, இந்த திரையுலகம், ஊடகம் இதுக்கெல்லாம் வர்றவங்க கூட்டமாக நண்பர்களாக சேர்ந்துருப்போம். அதில் ஒன்று மட்டும் இருக்காது, அதில் சாதி மதம் வேறுபாடே இருக்காது. ரூமுக்குள்ளே தங்கியிருப்போம். என்னுடைய ரூமில் வந்து என்னோடய ரூம்மேட்ஸ் வந்து திருமுருகன், கற்ற தமிழ்ராம், பேராசிரியர் அழகரசன், ஒரு பெரிய டீம், சரவணன் சந்திரன் எழுத்தாளர், இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும். ஈவன் எம்எல்ஏ ரவிக்குமார் அந்த ரூமுக்கு வருவார். இந்த மாதிரி ஒரு சாதி மதமற்ற ஒரு கூட்டம் அதாவது அதனுடைய ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன்டலெக்சுவல்ஸில் இருக்குது நான் நம்புகிறேன். அதில் வந்திருந்தார். தமிழ்நாட்டினுடைய குளோபலைசேஷன் சென்னையில் எழும்போது அவர் ஊருக்கு போயிட்டார். அவருக்கு திருமணம் ஆச்சு, அவர் பள்ளப்பட்டி போய். நான் எப்போதும் சொல்றேன், இந்த என்னுடைய பெரிய அலை அடிக்கும்போது நீங்க இல்லை, நம்மளாம் வந்து சென்னை ஒரு வறுமையில் இருக்கும்போது நீங்க இங்க இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் வந்து பள்ளப்பட்டி போயிடுச்சு. ஸ்டில் வி ஆர் கீப்பிங் டச். அவர் வீட்டுக்கு போறேன், அவருடைய குழந்தைகள் என்னுடைய மகள்கள் போன்றவர்கள். அதுல வந்து எனக்கு என்னன்னா, சார்ட்ட பேசும்போது கூட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இயக்கம் தொடர்ந்து இருப்பதற்கு மையமாக இருக்க வேண்டியது வந்து தியாகம். அவர் ஒரு சிறு வணிகம் பண்ணுகிறவர், சிறு சேல்ஸ்மேன் மாதிரி. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கவர் அவருடைய நண்பர் இளஞ்செழியன் அப்படின்னு அந்த தம்பியோட தந்தை. அவர் எங்களுடைய ரூம்மேட். அவர் ஒரு கார் ஓட்டுநர், தெய்வீகன் என்று பெயர். இவங்க 2 பேரும் எனக்கு முந்தைய நண்பர்கள், ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள். அவர் அந்த புத்தக பதிப்பு அவங்க தான். இவர்களுக்கு ஏன் இதை எழுதணும்? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் இதெல்லாம் இவ்வளவு பலர்ந்திருக்கும் போது ஒரு சேல்ஸ்மேனாக வாழும் ஒருவரும் ஒரு கார் ஓட்டுநராக வாழும் இவர்களும் ஏன் இதை செய்ய வேண்டும்? என்ன பிரதிபகாரம் இருக்கிறது? இதுதான் எனக்கு எப்போதும் இந்த தியாகம் தான் இந்த கட்சிகளை வாழ வைக்கிறது. தியாகம் இல்லாம கட்சியே கிடையாது. நம்மளுடைய எதிர் அணிகளை பற்றி பேசுவது அதுக்குள்ள ஒரு தியாகம் இருக்குது. நான் என்னுடைய ஆட்சியை கொண்டு வருவேன், என் மதம் சார்ந்த ஆட்சியை என்றாவது ஒரு நாள் கொண்டு வருவேன். அதில் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டவரை பற்றிலாம் எனக்கு ஒப்பீனியனே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து பஞ்சத்துக்கு போனவர்கள். ஒரு நாளைக்கே இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க, காங்கிரஸுக்கு போவாங்க, ஏதாவது ஒரு கட்சிக்கு போவாங்க, ஏதாவது ஒரு தேசிய கட்சிக்கு போவாங்க. ஆனால் அதில் மையமான வகுப்பு வந்து பிடித்துக்கொண்டே இருக்கும், ஒரு நாள் நான் எங்களுடைய ஆட்சியை கொண்டு வருவேன் என்று. ஆனால் தமிழர்கள் எதை வைத்து நிற்கிறார்கள் இந்த திராவிடத்தின் மீது? எப்படி நீண்ட ஒரு தனித்தமிழ் இயக்கத்துக்காக ஒரு 50 வருஷம் போராடி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள்? இந்த எனக்கு எப்போதும் தோணும், இவங்க எதன்ல வந்து எந்த புல்ல பிடிச்சிட்டு நிக்கிறாங்க? இது எப்படி சாத்தியம்? ஒருத்தருக்கு இருக்கலாம், என்னோட மதம் சார்ந்த ஒரு ஆட்சி ஒரு நாளாவது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு காவி வேஷ்டியுடன் வாழும் ஒரு துறை இருந்துகிட்டே இருப்பான், மீண்டும் மீண்டும் வரும். அது இது எப்படி நிக்குது? இதனுடைய ஸ்டெம் செல் என்ன?
இதனுடைய சித்தாந்தம் என்ன? எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமானது. இவங்க எந்த புல்ல பிடிச்சிட்டு இருக்காங்க? அதுக்கு நான் எப்பவும் தேடுவேன். அதுக்கு விதவிதமான பதில், ஒரே பதில் இல்ல. சமீபத்தில் வந்து ஒரு Facebookல ஒரு சண்டை போயிட்டே இருக்குது. அது வந்து வட இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆங்கிலம் பேசுகிற ஒரு நல்ல இன்டலெக்சுவல் விவாதம். அந்த விவாதத்துல சண்டை போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வரி, அவர் பேசியவரை பத்தி ஒரு பெங்காலி ஒருத்தர் எழுதினார். சண்டையினுடைய வீச்சு வேகமா போகும்போது சொன்னார், இந்த மாதிரி உன் ஸ்டேட்ல இருந்து நீங்க நிறைய குடிக்கிறீங்க, நிறைய பாங்கரா டான்ஸ் ஆடுறீங்க, உங்களுக்கான நாலேஜ் ஸ்ட்ரீம் என்ன? நான் நாலேஜ் ஸ்ட்ரீம்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இணையா பேசினா ஒரு தமிழர் பேசட்டும். நாலேஜ் ஸ்ட்ரீம் இல்லாம என்கிட்ட பேசாத சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வாதம் தொடர்ந்தாலும் அவருக்கு வலிமை குண்டியதை பண்ண, ஏன்னா நாலேஜ் ஸ்ட்ரீம் இல்லாம பேச முடியாது. தமிழர்களிடம் உள்ள பலம் அவர்களோட நாலேஜ் ஸ்ட்ரீம். எத்தனை வகையான ஸ்ட்ரீம்! சித்தர் மரபு, வள்ளலார் மரபு, தமிழ் கிறித்துவம், தமிழ் இஸ்லாம், நீயா நானா, ஆனந்த விகடன், ஞானபானு, பாவேந்தர் பாரதிதாசன், திராவிட மரபு, எத்தனை வகையான ஐடியாலஜி சிறு ஓடைகளாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஓடைகள்ல எல்லாரும் பங்களிக்கிறான். நான் சமீபத்தில் ஹிந்துல ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிகல் படிச்சேன். அதுல எழுதியிருந்தார், திராவிட இயக்கத்தினுடைய பலத்தில் ஒன்றாக எழுதும்போது சொல்லியிருந்தாங்க, தமிழ் திரையுலகம் மற்றும் திரையுலகம், கலையுலகம், ஊடகம், இது வந்து திராவிட இயக்கத்துக்கான கருத்தை பரப்புவதில் மிகப்பெரிய வலிமையான பங்கை செலுத்தியுள்ளதுன்னு சொல்லி. எவ்வளவு நாலேஜ் இல்லாம எப்படி இதெல்லாம் பரப்ப முடியும்? நாலேஜ் இல்லாம எப்படி ஒரு பராசக்தி பீரியட்ல இருந்து ஒரு லப்பர் பந்து வரைக்கும் வர முடியும்? இந்த ஸ்ட்ரீம் அது விதவிதமா இருக்குது. அது ஐயா வைகுண்டரா இருக்கும், எவ்வளவு கவிதைகள், தமிழ் நூல், தமிழ் நூல்கள். கருப்பா இருந்த இந்த தமிழர்கள் பார்த்த வெள்ளக்காரன் எப்படி ஒத்துருப்பான், இவங்க வந்து சிறந்த கூட்டம், இவங்களுடைய நூல்களை பார்த்து தான் ஒத்துருப்பான். இல்லைன்னா இவங்களை பார்க்கும்போது இவங்க ஒரு மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு அவங்க வர்ற பீரியட்ல நாம வந்து பொருளாதாரத்துல வீக்கா இருக்கும்போது அந்த அந்த தன்மை தான் மிக சிறந்தது. அதில் அற்புதம் வந்து திராவிடம் எப்படின்னா, திராவிடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, உலகத்திலே கரிய மக்களை தங்களுடைய தலைவராகவும் தங்களுடைய குருவாகவும் தங்களுடைய பிலாசபிக்கல் லீடராகவும் ஏத்துக்கிட்ட ஒரே கூட்டம் இவங்க தான். கருப்பா இருக்கிறாங்க, அதனால இவங்களால இளையராஜா வந்து கைத்தட்ட முடியுது இவங்களால. இல்லைன்னா மற்றவங்க வந்து அங்க இசையமைப்பாளர் ஆகும்போது ஃபேஷனாக வரும், அப்படிலாம் கிடையாது. தங்கள் தலைவர் கரியவர், நான் உன் பின்னால வரேன். இந்த சென்னை நகரம் யோசிச்சு பாருங்க, 67க்கு முன்னால எல்லாம் இல்ல, இந்த சென்னை நகரத்துல வந்து அந்த தெருக்களில் யார் மைய ஆர்டிரியல் ரோடு என்று சொல்ற மோட்டரில் யார் இருந்திருப்பார்கள்? யார் வந்து இந்த ஆட்சி புரட்டி வீசியவர்கள்? இந்த புரட்டி வீசியவர்கள் கருப்பானவர்கள், 2 நாள் ஷேவ் பண்ணாதவர்கள், சட்டை பட்டனை மாத்தி போடுவவர்கள், ஏழைகள். உன் பின்னால் நிக்கிறேன், இந்த அதிகாரத்தெல்லாம் தூக்கி வீசு அப்படின்னு சொன்னாங்கல்ல மக்கள். அது வந்து இந்த திராவிட இயக்க சிந்தனையோட பெரிய வீச்சு. அண்ட் இதனுடைய இன்னொரு பலம் நான் பாக்குறது, ரொம்ப மாடர்னானது. இது இவ்வளவு நாள் வீழ்த்த முடியாம நீங்க எத்தனை கப்பு தண்ணி ஊத்தினாலும் இதுதான் வருங்க. என்னன்னா இது ரொம்ப மாடர்னானது. இது விவசாயம் வரும்போது ஒருவன் அந்த திரைப்படத்துல ஒரு ஆண் வந்து ஓடி நிற்பார், பெண் வந்து பின்னால வந்து அந்த அறிவால் அந்த சின்னத்தோட நிற்பாங்க, 2 பேரும் விவசாயத்தை மையமாக்கும் போது. அது அந்த தமிழரை வளர வைத்த பிறகு அது டைலர் பார்க்க கட்டியது. அது உடனே நவீனத்தை நோக்கி நகர்ந்து விடுகிறது. இதனுடைய பிராக்மேட்டிசம் வந்து யாராலையும் கேட்ச் பண்ண முடியாத பிராக்மேட்டிசம். ஆனா அதுக்குள்ள அந்த மரபு மட்டும் விடாம இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு சித்தர் மரபு மாதிரி அந்த மரபு தான் இதனுடைய பலம். இதனுடைய மொழி, இந்த மொழிக்கு ஒரு அறிவு இருக்குது. என்னை வீழ்த்தினவங்கிட்ட எல்லாம் பார்க்கும்போது நான் யோசனை, என்னை எப்படி ஒருத்தர் வீழ்த்தணும், என்னை விட அவனுக்கு 2 மொழி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுதான் அவனுக்கு 2 அறிவு எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளவுதான். நான் அறிவுன்னு சொல்றது ஆங்கிலம் ஒரு அறிவு. என் தாத்தாவுக்கு 1 மொழி தான் தெரிஞ்சிருக்கான், இன்னொரு வகுப்பு என்னை வீழ்த்த அதுக்கு 2 மொழி தெரிஞ்சிருக்கும். அது 2 அறிவுடன் கூர்மையா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு 2 அறிவு, அவனுக்கும் ஆங்கிலம் எனக்கும் ஆங்கிலம், அவனுக்கும் தமிழ் எனக்கும் தமிழ். பார்த்துருவோம். ஆக்சுவலி தே ஆர் இன் டிஸ்அரே. எனக்கு இந்த டபுள் இன்ஜின் இது ஒரு பீரியட் குளோபலைசேஷன் வந்துச்சு, பணம் வந்துச்சு. பணம் வரும் நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு அகங்காரம் வரும். அது பிற்படுத்தப்பட்ட என்னை போன்ற வகுப்புக்காரனுக்கு கூட வரும். நாங்கெல்லாம் யார் தெரியுமாம்போம். ஏழ்மையாகும் போது எல்லாரும் ஒண்ணு. இந்த வீடுகளுக்குள்ளே உண்டு இல்லை அண்ணன் தம்பியில, ஏழ்மையா இருப்பான், அவ்வளவு ஒற்றுமையா இருப்பான். பணம் வரும்போது அண்ணன் வந்து தனியா பேசிட்டு போயிடும். அவர் வந்து இதாயிருவாரு, அவருடைய டேஸ்ட் மாறிடும், அவருடைய உணவு பழக்க வழக்கம் மாறிடும்.
இது ஒரு குளோபலைசேஷனுடைய எஃபெக்டும் கூட. ஆனா இந்த ஹீட் வரட்டும். இந்த ஹீட் வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழல் வந்து அப்படி ஏற்படுத்தி இருக்குது. எல்லாரும் அரசியல் பேசுறாங்க. எல்லாரும் அந்த சிறு ஓடையை தமிழ்நாட்டிலோட நாலேஜில் ஒரு சிறு ஓடையை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஓடையினோட மையத்தை வந்து சார் சொன்னதுதான் ஜெயரஞ்சன் சார். ரீட் பிட்வீன் த லைன். ரீட் பிட்வீன் த லைன். நாங்கள் ஊடகத்தில் ஒரு விஷயத்தில் திணறோம். என்ன விஷயம்னா, இன்னைக்கு எங்களால் ஒரு மைய செய்தி உருவாக்க முடியாது. முதல்ல எல்லாரும் பேப்பர் படிக்கும்போது ஒரு மைய செய்தி, இதுதான் மைய செய்தி இன்று அப்படின்னா எல்லாரும் அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எதையுமே யாராலையும் உருவாக்க முடியாது. ஏன்னா சோசியல் மீடியால ஏதோ ஒரு இடத்துல நடந்த சம்பவம் அன்றைக்கு மைய செய்தியா போயிடும். அடுத்த நாளே வேற ஒன்று மைய செய்தி. மைய செய்திகளுக்கு பின்னால் அரசால பதிலே சொல்ல முடியாது. அப்படின்னா வீட்டுக்கு ஒரு போலீஸ் தான் கொடுக்கணும். இங்க அவனை அடிச்சுட்டா இங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் கொடுத்துட வேண்டியதுதான். இதெல்லாம் முடியாது. இது 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 இந்த பீரியட் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பீரியடும் இருக்குது. இதை தாண்டுவோம். ஆனா இந்த தாண்டறதுக்கான அதான் ஜெயரஞ்சன் சார் என்ற பேசும்போது இதுக்கான மாற்றத்தை கலை, ஊடகம், பிலிம்ஸ் இதுதான் உருவாக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா நான் அந்த கலை, ஊடகம், இந்த தமிழ்ல உள்ள அந்த அறிவுச்சூழல் இதை தாண்டி ஒண்ணு நினைக்கிறேன். அது வந்து கிராம்சி சொன்னது, நவீன உலகத்தின் அறிவு அரசியல். நவீன உலகத்தின் அறிவு வந்து அரசியல் தான். ஒரு காலத்தில் இவர் தான் ராஜகுரு, இவங்க தான் அறிவானவர்கள். எல்லா வகுப்புலாம் எஜிப்தா இருக்கலாம், கிரேக்கமா இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த வகுப்பு தான் அறிவு குரு. இன்னைக்கு அப்படி இல்லை. எந்த சமூகத்துக்கு அரசியல் தெளிவும் அரசியல் சித்தாந்தமும் அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்களோ அவங்க தான் டெவலப்ட். ஒரு சும்மா எங்க ஆபீஸ்ல பேசணும், எந்த ஏரியால வந்து நிறைய பண்ணையார்கள் வந்து அந்த அரசியல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களோ அந்த பகுதி வளர மாட்டேங்குது. அந்த தொகுதி நிறைய பண்ணையார்களா இருந்தா அவங்க எப்படி அந்த இடத்தை வளர விடுவாங்க? அவங்க லேண்டு போயிடும்னு பார்ப்பாங்க. அவங்க எப்படி ஃபேக்டரி விடுவாங்க? எந்த தொகுதி அதிக வழக்கறிஞர்களும் அதிக ஒரு ஆக்டிவிஸ்ட் சிந்தனையுடையவர்களும் அதிக ஒரு ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வர்றவங்க வர்றாங்கல்ல, அதுல பெரிய மாற்றம். பிகாஸ் தே ஆர் டச்சிங் த பீப்புள். அது ஒரு பூக்காரமாக கூட இருக்கலாம். எம்எல்ஏ ஷி வில் டூ குட். தமிழ்நாடை பத்தி பேசுறது வியந்து பேச வேண்டியது இருக்குது. அது காட்டாறு. ஜெயரஞ்சன் சார் சொன்னது ஒரு பார்வைன்னா, நான் வைத்தது ஒரு பார்வை. எனக்கு மகிழ்ச்சி. ஒரு சிறு ஓடை, பல தமிழ் ஓடைகளில் ஒன்றை என்னுடைய நண்பர் அஸ்கர் அலி எழுப்பியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.